பிரெக்னன்சி டைம்ல பிரீத்திங் எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸ் நீங்க அட்வைஸ் பண்றீங்க. இது டெலிவரி போது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? டீப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ பிராணாயாமா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ரீதிங் டெக்னிக்ஸ் தெரியும்னா யூ கேன் ப்ராக்டிஸ் தட். அதர்வைஸ் ஜஸ்ட் ரெகுலர் வாக்கிங் அதில் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வருதா அதெல்லாம் பார்த்துக்கலாம். யூஸ்வலாக என்ன சொன்னால் நல்லா மூச்சு இழுத்து வந்துட்டு பர்ஸ் யுவர் லிப்ஸ் அண்ட் ப்ரீத் அவுட் அதை மட்டும் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோன்னா குழந்தை வெளியே வர டைம், தட் இஸ் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். அதாவது கர்ப்பப்பை வாய் ஃபுல்லாக திறந்துட்டு அந்த குழந்தை அந்த 1 hour யூஸ்வலாக நாங்கள் வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் த மதர் ஹேஸ் டு புஷ் த பேபி. பிகாஸ் இது வரைக்கும் ஆப்ஸ்ட்ரேஷனோட ரோல் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் மதர் தான் தே ஹாவ் டு கிவ் தேர் ஃபண்டல் ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாது. இந்த சென்ஸ் அவங்க ப்ரெஷர் கொடுத்து அந்த குழந்தைய முக்கி வெளியெடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த டைமில் இந்த ப்ரீதிங் எஃபர்ட்லாம் அவங்களுக்கு நல்லா இருந்தது, அவங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா இருந்ததுன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஹர் டு ஹாவ் அ ஸ்மூத் லேபர். அதுக்காக நான் சொல்கிறேன்.